ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இறால் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அது இறால் குழம்பு நான் மண் சட்டியில் வைக்க போகிறேன். பொதுவாகவே நான்வெஜ் எல்லாமே மண் சட்டியில் வச்சோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 1/2 ஸ்பூன், ஏன்னா ரொம்ப சேர்த்தோம் அப்படின்னா கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கணும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுக்கணும். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கி அந்த வெங்காய ஸ்மெல்லு நல்லா வரணும். அதுக்கப்புறமா தான் இது தக்காளி சேர்க்கணும். நம்ம இது புளி ஊற்றி வைக்கிறதுனால தக்காளி அதிகமாக போட தேவையில்லை. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியே போதும். ஏன்னா நம்ம இது கூட புளி கரைசல் சேர்க்க போகிறோம். அந்த மீடியம் சைஸ் தக்காளியும் இது கூட சேர்த்துக்கணும். இந்த குழம்பு வைக்கிறத நான் எங்கே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமியார் வீட்டில் தான் நான் கற்றுக்கிட்டேன். அவங்க இந்த இறால் குழம்பு புளி ஊற்றி மாமியார் நல்லா வைப்பாங்க. அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்டது தான் இந்த டிஷ்ஷு. எங்கள் அம்மா பார்த்திங்க அப்படின்னா இறால் கிரேவி மாதிரி வைப்பாங்க, அது வேறு மாதிரி இருக்கும். இங்கே புளி ஊற்றி வைக்கிறது இங்கே மாமியார் வீட்டு ஸ்டைலு. இந்த மாதிரி புளி ஊற்றி நல்லா கிராமத்து பக்குவத்தில் நல்லா வைப்பாங்க. இது நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் மேரேஜுக்கு அப்புறம் தான் சமைக்கிறதுக்கே கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ நானாக இப்படி சமைக்கிறேன்னு எனக்கே ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்லாவே நான் சமைப்பேன். அதில் எக்ஸ்பெஷலாக நான்வெஜ்ஜு, ஃபிஷ்ஷு, நண்டு, இறால் அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே செய்வேன். ஏற்கனவே இறாலை வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு அதை கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். எப்போதுமே நான்வெஜ் நம்ம க்ளீன் பண்ணும்போது மஞ்சத்தூள் போட்டு அதை அலசிட்டோம் அப்படின்னா அதில் எந்த விதமான ஸ்மெல் எதுவுமே இருக்காது. நான் எந்த நான்வெஜ் கழுவினாலுமே மஞ்சத்தூள் போட்டுருவேன். மீன் கழுவுனேன் அப்படின்னா கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கழுவிடுவேன். அதேமாதிரி சிக்கன், மட்டன்லாம் நான் வாஷ் பண்ணேன் அப்படின்னா அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து மஞ்சத்தூளும் சேர்த்து அந்த கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தனி மிளகாய்த்தூள், அதை காஷ்மீரி சில்லி பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்துருக்கேன். இது நம்ம குழம்பு மாதிரி வைக்கிறதுனால நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா நான் காரம் கம்மியாக தான் இந்த மிளகாய்த்தூள் அரைச்சிருக்கேன். பசங்க காரம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இது எல்லாமே என்ன செய்யணும் அப்படின்னா, இது இறால் கூடவே நல்லா நம்ம ஃப்ரை பண்ணும்போது இந்த உப்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கும் போது இந்த இறாலுக்குள்ளே எல்லாமே அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி அதை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் புளி கொஞ்சோண்டு ஊற வச்சுருந்தேன், அந்த புளி கரைசலையும் இது கூட சேர்த்துக்கணும். புளி இதுக்கு அதிகமாக தேவையில்லை, ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி போதும். ரொம்ப புளிச்சாலும் பார்த்திங்க அப்படின்னா புளிக்குழம்பு, மீன் குழம்பு அந்த ஸ்டைலில் போயிடும். ஹாஃப் புளிப்பாக இருக்கணும், அதே டைமில் குழம்பு மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். இந்த புளி தண்ணி நல்லா கரைச்சோன்னா இது கூட காய் சேர்த்துக்கலாம். எல்லா காயுமே சேர்த்து கலப்பு காய்கறிலாம் வைக்கலாம். ஆனால் முருங்கைக்காய் மட்டும் போட்டு இறால் குழம்பு வச்சிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். இந்த முருங்கைக்காவும் இறாலும் நல்ல காம்பினேஷனு. எப்படி முருங்கைக்காய் கூட நம்ம கருவாடை போட்டு வைக்கிறோமோ அதே மாதிரி சேம் காம்பினேஷனில் இந்த இறாலையும் வெறும் முருங்கைக்காவையும் மட்டும் போட்டு இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள். அந்த குழம்பு பேலன்ஸ் எதுவுமே இருக்காது, எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த முருங்கைக்காய் குழம்பும் அந்த இறாலும் சேர்த்து செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் பண்ணுங்கள். இந்த முருங்கைக்காவை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் இறாலோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா